வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்கழி மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோங்க. மார்கழி மாதம் 1ஆம் தேதி, அதாவது நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மகர ராசியில் விருச்சிக லக்னத்தில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 294 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய நேரத்தில் இந்த கன்னி ராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோங்க. இந்த கன்னிராசிக்கு இந்த மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது முதலாவதாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திர பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய இன்றைக்கி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். அந்த புதன் பகவான் இருக்க வேண்டிய ஆலயம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதர். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரை போய் பார்த்துட்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு திருப்பம் நடக்குன்றது ஒரு ஐதீகம். போயிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதுங்க. இது போக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த புதன் பகவான் அதிபதியில் பிறந்த உங்களுக்கு தொழில் காரகன், தொழிலுக்கு அதிபதினு சொல்லலாம். அப்படியேப்பட்ட ராசியில் பிறந்ததுனால குரு வீட்டில் போய் புதன் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லா இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யார்? புதன் பகவான். அந்த புதன் பகவான் இருக்க வேண்டிய இடம் எங்கே? கோச்சாரத்தில் தனுசு ராசியில் நட்பில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்கள் தொழிலில் மாற்றத்தை கொடுத்துருவார். தொழில் வகையில் சில நன்மைகள் கொடுப்பார். பொதுவாக சொல்லணும்னா இந்த மாதத்தில் சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு தருணம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சொல்லணும்னா அது பார்த்திங்கன்னா, ஏன்னா புதன் பகவான் இன்றைக்கி தனுசு ராசியில் நட்பில் இருக்கிறார். அப்போ நட்பில் இருக்கும்போது நீங்கள் என்ன ஆகுதுன்னா, கொல்லைக்கு போனால் கூட கூட்டு வேண்டாம், தனிச்சு பண்ணுங்கள். ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? தாராளமாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்க்கும்போது சுயமாக செய்யுங்க, கூட்டு வேண்டாம். இதை தவிர இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமாக மிக ஒரு அற்புதமாக மிக ஒரு அருமையாக இந்த மாதம் பிறந்திருக்குதுன்னு சொல்லலாம். எப்படி கேட்டிங்க அப்படின்னா, கன்னிராசி முதல் மேச ராசி வரை இடைவிடாத கிரகங்களோட இந்த மாதம் பிறந்திருக்குதுங்க. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசியில் கேது நட்பாகவும், அடுத்தபடி துலா ராசியில் சுக்கிரன் ஆட்சியிலையும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சியிலையும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி தனுசில் புதனும் சூரியன் நட்புலையும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மகரத்தில் சந்திரன் இந்த மாதத்தில் பிறந்திருக்கிறதுனால சந்திரனும், அடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்றைக்கி கும்பத்தில் சனி ஆட்சியாகவும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மேசத்தில் இன்றைக்கி மீனத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகு இன்றைக்கி நட்புலையும், அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா மேசத்தில் குரு பகையாகவும். அப்போ கன்னி ராசி முதல் மேச ராசி வரை இந்த 8 வீட்டில் இடைவிடாத கிரகங்களோட இந்த மாதம் பிறந்திருக்கிறது மிக ஒரு தனி சிறப்புனே சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்தவுடைய மார்கழி மாதம் இந்தவுடைய அதாவதுன்றது கன்னி ராசிக்கு புதனுடைய அதிபதியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி ஆனார் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா இப்போ கேது பகவான் உங்கள் ராசியில் தான் வந்திருக்கிறாரு. துலா ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மார்கழி மாதன்றது அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசியிலிருந்து இன்றைக்கி கன்னி ராசிக்கு கேதுவும், மேச ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேன ராசிக்கும் அக்டோபர் 30ஆம் தேதி ராக்கேது பெயர்ச்சனர் பார்த்தீங்களா. அப்போ அந்த அக்டோபர் 30 உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான், ஏன்னா காலச்சுத்தன பாம்பு மாதிரி பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கிரகம் ஜென்மத்தில் உட்காரும்போது அந்த கிரகம் வேலை செய்யாது. எந்த கிரகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ராகு கேதுக்கு கோச்சாரத்தில் வீடு கிடையாது. வக்கர கிரகம், நிழல் கிரகம், ஷாயா கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ராகு கேது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ராசி உங்கள் ஜென்மத்தில் உட்காந்ததுனால அப்போ முதல் 6 மாதம் என்ன தான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும் இந்தோடைய கட்டன்றது பயிற்சி காலம் வேஸ்ட்டு தான். அப்போ கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி ஆனார பார்த்தீங்களா. அப்போ நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்
அப்போ ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30 உங்களுக்கு பலனை கொடுக்க மாட்டார். அப்போ ஏப்ரல் முடிஞ்சு மே மாதம், அப்போ மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு அந்த கேது பகவான் உங்களுக்கு வந்து கொடுக்க தொடங்குவார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ மே மாதத்தில் வந்து 2ஆம் தேதி குருவுடைய பயிற்சி ஆகுது. அப்போ அந்த குரு பயிற்சி ஆகும்போது என்ன ஆகுது, இப்போ மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடமா சிம்ம ராசி, 7ஆம் இடமா பார்த்தீங்கன்னா துலா ராசி, 9ஆம் இடமா தனுசு ராசி பார்க்குறவர். அப்போ அதே பார்த்தீங்கன்னா மே மாதம் 2ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு மாறி அப்போ 5ஆம் இடமா யார் பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு, கன்னி ராசி பார்க்குறாரு. அப்போ 7ஆம் இடம் யார், விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ 9ஆம் இடமா யார் பார்க்காது, மகர ராசி பார்ப்பார். அப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதியிலிருந்து குரு பயிற்சி அதாவதுன்றது ஆகும்போதும் அப்போ அந்த ஒரு வருஷம் குருவுடைய பலனும், அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த கேது முதல் 6 மாதம் வேலை செய்ய மாட்டார் இல்லைங்களா, பிறகு வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு வேலை செய்வார். அப்போ வந்து அந்த கேதுவுடைய பார்வையும் குரு பார்வையும் வாங்குகிற ராசி கன்னி ராசி உங்களுக்கு டாப்பில் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நாளைக்கு நடக்கிறது பேசிக்கலாங்க, இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% கன்னி ராசிக்காரங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடைய பார்வையும் சரியில்லை, அதாவது கேது உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறதும் சரியில்லை. இதை போக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு 6ஆம் இடமா பார்க்குறாரு. 6ஆம் இடம்ன்றது என்னென்னா ரோகஸ்தானம், வம்பு வழக்கு கடன் பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு கேஸு இந்த மாதிரி பிரச்சனை. அதனால் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகிறது நல்லது, நண்பர்கள் கூட பார்த்து பழகிறது நல்லது, பெண்கள் சாவகாசம் வச்சுக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கணும். மெயினான்றது வந்து மங்கை மது சூது இந்த 3 விஷயத்தில் போனவங்களுக்கு இந்த கன்னிராசியில் கண்டிப்பாக சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவீங்க. ஏன்னா பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா மங்கை மது சூது, மங்கைன்னா பெண்ணு, மதுன்றது குடிப்பழக்கம், சூதுன்றது காசு கட்டி விளையாடுறது. பொதுவாக முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, மங்கை மது சூது இந்த 3லேயும் போனவன் வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த 3ல் எந்த வகையிலுமே நீங்கள் மாட்டிட்டாலும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல அவஸ்தைப்பட்டே தருவீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விலகி வாங்க, நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் விலகி வாங்க, கோபம் பிடிவாதம் விட்டுருங்க, வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பொறுமையாக போகிறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லது. ஏன்னா இப்போ உங்கள் காலை சுத்தின பாம்பு மாதிரி கிடக்கிறவர் இந்த கேது பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தீய பழக்கத்தில் கொண்டு போய் விட்டுருவார், கெட்டதில் போய் தள்ளி விட்டுருவார், மருந்து மாத்திரை உடல் உபாதிகளை கொடுத்துருவார். இந்த கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு தாய்க்கு அல்லது தந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன பாதிப்புகள் கொடுப்பார். அப்போ உங்கள் கோச்சாரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாதிப்பு வராதுன்னா குறையும். கோச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பொது பலனை தான். பொது பலன்றது ஆண் இருக்காங்க, பெண் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, இன்றைக்கி குழந்தைகள் இருக்காங்க, எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் இப்போ சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்கிறோம். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் இன்றைக்கி வந்து உங்கள் கிரகங்கள் எப்போ இருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது இல்லையா, திசை புத்தி எப்படி இருக்குது நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் என்ன அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை கொடுத்து என்னன்றது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது பொது பலனில் அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் எதுவுமே முடிவு பண்ணிக்கிட வேண்டாம். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை கணித்து எடுத்து சொல்லக்கூடிய காணொலி இது கிடையாது, இது பொது பலனை தான், முழுக்க பொது பலனை தான். அப்படி இருக்கும்போது இந்த உடைய கன்னிராசிகளை பிறந்தவங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி நண்பர்களை கம்மி பண்ணிக்கோங்க, குறைச்சிக்கோங்க, சேர்க்க வேண்டாம், மங்கை மது சூது வகையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதை விட வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போங்க, சரிங்களா. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு நல்லது செய்தாலும் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும், கொடுத்தது கேட்டாலும் அடுத்தது அதாவதுன்றது கெட்ட பேர் தான் வரும். அதே மாதிரின்றது வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன தான் பண்ணியிருந்தாலும் நல்ல பேர் வாங்க முடியாது. உங்கள்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட ஐடியா கேட்டுட்டு அவங்க போய் எதிரில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. எதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளார எப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி ஒரு போராட்டமான பொழப்பு தான். ஏன்னா இன்றைக்குள்ளார பார்த்தீங்கன்னா கட்டன்றது ஆண் பேச்சு பெண் கேட்குறதில்ல, பெண் பேச்சு ஆண் கேட்குறதில்ல. உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுடைய நிலைமை எப்படின்னா மதுனு மேலே இருக்கக்கூடிய பூனை மாதிரி எந்த பக்கம் குதிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்பவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் உட்காந்துருக்குறீங்க. லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க, முதலாளி கையில் தூக்கி கொடுத்துட்டு வெறுங்கையை வீசிட்டு வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறீங்க. அப்போ கடன் வாங்கி தான் நம்ம பொழப்ப நடத்தக்கூடிய நிலைமை. இதுலேயே அந்த கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் 100% தாய் தந்தை விட்டுட்டு பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு வெளிநாடு வெளி மாநில வெளி உலகத்துக்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி எதிர்பார்த்து போன வேலை கிடைக்காம கிடைச்ச வேலையை செய்துக்கிட்டு
இன்றைக்குமே போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னுமே இருக்க தான் செய்யுது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. அப்போ என்ன நாம் ஒன்று நினைக்கிறோம், அது ஒன்று நடக்குது. எப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்போ இந்த பொது பலனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதமாவது எனக்கு நல்லது நடந்துடாதா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்லது நடக்காதுன்றது கிடையாதுங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குதுன்னா, செஞ்சும் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும், அந்த நிலமையில தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார ஏகப்பட்ட சங்கட சலுப்புகள் வந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் உட்காந்து பேசி ஓரளவுக்கு சரி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து பிரிவினை உங்களுக்குள்ளார வராது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உட்காந்து பேசுகிறதே இல்லை. உங்களுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனன்ற நிலமை தான் இப்போ உங்களுக்குள்ளார இருந்துகிட்டு இருக்குதுங்க. இதே போக இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா இருக்குது. பேரம்பேத்திட்டு வடி வாங்கி உதவாங்கி குத்து வாங்கி ஓரளவுக்கு கொஞ்சம் ஆயில் கொடுத்துருக்குறாரு. அப்போ ஆயில்காரகன் நல்லா இருக்கும்போது உங்களோட ஹெல்த் கண்டிஷன் அப்படின்றத பார்க்கும்போது ஓரளவுக்குன்றது வந்து பார்க்கும்போது பொது பலனில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. சரிங்களா? நான் முன்னே சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, எதை தவிர. ஆனால் அதே மாதிரின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் இடம் மாறி உட்கார்றது இப்போ உங்களுக்கு ஒரு தனி சிறப்பு. இடம் மாறிக்கோங்க அல்லது வீடு மாறிக்கோங்க, இது ரெண்டில் ஒன்று மாறி உக்காந்தா ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாக்கோட போகும். சரிங்களா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கஷ்டம் 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 கஷ்டம், எப்போ தான் அந்த கஷ்டம் தீருமோ அப்படின்ற நிலமையில் இருக்கக்கூடிய ராசி இப்போ முழுக்க கன்னி ராசி தான். ஆனால் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க ராக்கேது பெயர்ச்சி உங்களுக்கு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஏன்னா இப்போ கேது உங்களுக்கு ஜென்மத்தில் உட்காந்துருக்கிறாரு இல்லைங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார். ரெண்டாவது குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல் உபாதைகள், இன்றைக்கி வந்து சளி ஜுரம் இரும்பல் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஹெல்த் கண்டிஷன்லாம் வரும், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் உங்களுடைய முன்னே சொன்ன மாதிரி ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பார்த்துக்கோங்க. முழுக்க கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் சரியில்லை, கொஞ்சம் நின்று நிதானமாக போகிறது நல்லதுங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க தவிர நல்லது நடந்த மாதிரி தெரியல. ஏன்னா நல்லா இருந்ததுன்னு சொல்ல முடியும். இப்போ உங்களோட நேரம் வந்து கொஞ்சம் சரிவை நோக்கி தான் போயிட்டுருக்குதுங்க. கொஞ்சம் நின்று நிதானமாக போகிறது நல்லதுன்னு சொல்கிறேங்க. சரிங்களா? குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்லது. அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாதரவை வழிபடுறது இன்னும் நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி எங்களோட வந்து பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களுக்கும் அதாவதுன்றதை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதுபோக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.